ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேட் வெயிட் லாஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 கப் அளவு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு கடாயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா வெடிச்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்து அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சூட ஆற வச்சிடலாம். இது கூடவே 1 கப் அளவு பார்லி ரைஸ் சேர்த்து வறுத்துக்கலாம். பார்லி ரைஸ் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதிகமாக கருகிடக்கூடாது. இது கூட 1 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட 1 கப் அளவு கொள்ளு சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு சுக்கு தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை வறுத்து சேர்த்துக்கிறேன். நல்லா சூடு ஆறி வந்ததும் ஃபைன் பவுடராக மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் 300 ml தண்ணி சேர்த்து 2 டீஸ்பூன் போல் கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸை கட்டி இல்லாமல் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் தொலைவி விட்டுட்டே இருக்கும்போது கஞ்சி நல்லா கெட்டியாகி வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். காலையிலும் மாலையிலும் 2 வேளையிலும் இந்த கஞ்சியை எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான முறையில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸை ரெடி பண்ணி வெயிட் லாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.